ஆண்டவர் நம்முடைய உண்மைத்துவத்தை அவர் சோதிக்க விரும்புகிறார். புரியல? ஒரு ஆமென் மட்டும் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தன்னுடைய தகப்பன் வீட்டிலே சொரூபங்களை செய்து கொண்டிருக்கிற ஆபிரகாமை கர்த்தர் வேர்பிரித்து எடுத்து, உன் தேசத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு, உன் இடத்தை விட்டு, உன் ஜாதியை விட்டு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ, வானத்தின் நட்சத்திரங்களை போல பூமியின் மலர்த்தனையாய் நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், பெருக்கத்தின் ஆசீர்வாதம், பிள்ளையின் சுதந்திரம் அவருக்கு கிடைக்காமல் காலதாமதம் ஆகிக் கொண்டே இருக்கிறது. எவ்வளவு தூரம் காலதாமதம் ஆகிக் கொண்டே இருக்கிறது என்றால், அவருடைய சிந்தனையில அவ்வளவுதான் இயற்கையான காரியங்கள் ஒன்று ஒன்றாய் அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு எதிர்மறையாய் நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைகிற ஒரு சூழ்நிலை. அப்படி என்றால் ஆபிரகாமுக்கு வயது ஆகி அவன் கிழவனாய் மாறுகிறான். அவனுடைய மனைவியாக சாராள் அவள் சரீரம் செத்து வசனம் சொல்லுகிறது, பெண்களுக்கான அந்த மத வழிபாடு நின்று போன ஒரு சூழ்நிலை சாராளுக்கு உண்டாகிறது. இந்த காலத்திலும் அவன் ஆபிரகாம் தனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் மீது அவன் விசுவாசமா இருக்கிறான். ஆகவே தான் இன்றும் எபிரேயர் மூலமாய் ஆண்டவர் நமக்கு எழுதியிருக்கிற வசனம் என்னவென்றால், அவன் விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிறான். இப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த டெஸ்ட்ல, அந்த விசுவாசத்தின் சோதனையில ஆபிரகாம் ஜெயிக்கிறாரு. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் ஆபிரகாம் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். கைகளை வச்சு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.